தொடர்ந்து மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளவும், கர்த்தருடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கவும் தேவன் தந்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையார் பொறுப்புள்ள சகோதரர்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட செய்திக்கு பிரயோஜனமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின பிலமோனுக்கு எழுதின நிருபம் 1 - 7 வரை உள்ள வேத வசனங்கள். போதும். இந்த நிருபமானது ஒரே ஒரு அதிகாரத்தை கொண்டதாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளுக்கென்று நிருபம் எழுதினார், தனி நபர்களுக்கென்று நிருபம் எழுதினார். தனி நபர்களுக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் இந்த நிருபமும் ஒன்றாக இருக்கிறது. தனி நபருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் இந்த நிருபம் தனித்துவம் வாய்ந்த ஒரு நிருபமாக இந்த நிருபம் காணப்படுகிறது. இந்த நிருபத்தில் கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் சுவிசேஷம், கிறிஸ்துவின் ஜெபம், கிறிஸ்துவின் மன்னிப்பு, கிறிஸ்துவின் சமத்துவம் என்ற சிந்தனைகள் இந்த நிருபத்திலே அடங்கியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரே ஒரு அதிகாரம், 25 வசனங்கள், 335 வார்த்தைகள் இந்த நிருபத்திலே அடங்கியிருக்கிறது. இந்த நிருபத்தை பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது எழுதுகிறார். ஒரு சிறை கைதியின் நிருபம் என்று சொல்லி கூட இதை சொல்லலாம். இந்த நிருபத்தை யாருக்கு எழுதுகிறார், யார் கூட இருந்து எழுதுகிறார் என்பதை நாம் முதல் வசனத்திலே அறிந்திருக்கிறோம். பவுல் எழுதுகிறார், தீமோத்தேயுவும் கூட இருக்கவராக காணப்படுகிறார். இந்த நிருபத்தை பிலமோனுக்கு எழுதக்கூடியவராக இருக்கிறார். இந்த பிலமோன் கொலேசு சபையிலே இருந்த ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நபராக இந்த பிலமோன் காணப்படுகிறார். பிலமோனை குறித்தும் அதோடு கூட ஒரு திருச்சபையில் அங்கத்துவமாக இருக்கக்கூடிய நபர்களுடைய சாட்சி நிறைந்த வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதக்கூடியவராக இருக்கிறார். அந்த சாட்சியை பவுல் சிறையிலே அமர்ந்திருக்கிற வேளையிலே நினைவு கூர்ந்து அதை எழுதக்கூடியவராக இருக்கிறார். முதல் வசனத்திலே வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளமாய் இருக்கிற பிலமோனுக்கு என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். ஒரு ஊழியக்காரர் உடன் விசுவாசிகளை குறித்து, சபையில் இருக்கக்கூடிய அந்த நபர்களை குறித்து சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த சாட்சியை நாம் இந்த பகுதியில பார்க்க முடியும். அங்கே பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கு பிரியமுள்ளவன் என்று சொல்லி
முதலாவது சொல்லுகிறார். யாரை சொல்லுகிறார்? பிலமோனை சொல்லுகிறார். இந்த பிலமோன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் தீமோத்தேயுவுக்கு மட்டுமல்ல, கொலோசை சபையில இருந்த மற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரிடத்திலையும் இவன் பிரியமுள்ளவனாக வாழ்ந்தான். இருந்தான் என்பதை விட பிரியமுள்ளவனாக வாழ்ந்தான். இந்த பிலமோன் என்பதனுடைய பெயருக்கு அர்த்தமும் பிரிய, பாசக்காரன், அன்புள்ளவன் என்பது அந்த பெயருக்கு பொருளாக இருக்கிறது. இவனுடைய பெயருக்கு ஏற்ற நிலைமையிலே இவன் சபையிலே அவன் பிரியத்தோடு நடந்து கொண்டான். அப்போஸ்தலனாகிய பவுலிடத்திலும் சரி, உடன் விசுவாசிகளிடத்திலும் சரி, இவன் பிரியமுள்ளவனாக நடந்து கொண்டதனாலேதான் பவுல் எழுதுகிறார், பிரியமுள்ளவன் என்று சொல்லி எழுதுகிறார். இவனிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியது, நாம் திருச்சபையிலே நாம் இணைந்திருக்கிறோம். திருச்சபையை நடத்தக்கூடிய மூப்பர்கள், ஊழியர்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உடன் விசுவாசிகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களோடு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அந்த உறவு, ஆவிக்குரிய அந்த ஐக்கியம் எப்படி இருக்கிறது என்பதற்கு இந்த பிலமோன் நல்ல ஒரு சாட்சியாக காணப்படுகிறார். நம்மை நடத்தக்கூடிய மூத்த சகோதரத்திலே நம்மோடு கூட பயணிக்கக்கூடிய உடன் விசுவாசிகள் மத்தியிலே நம்முடைய ஆவிக்குரிய அந்த உறவு, ஆவிக்குரிய ஐக்கியம் கிறிஸ்துவனுடைய அன்பை போல, கிறிஸ்து நம்மில் வைத்த அந்த நேசத்தை போல இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த பிலமோன் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கு பிரியமுள்ளவர் என்று சொல்லி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பிரியமுள்ளவர் வாழ்க்கை வாழும் பொழுது உடன் விசுவாசிகளோடு கூட நம்முடைய ஆவிக்குரிய ஐக்கியமானது சரியாக நேர்த்தியா இருக்கிற வேளையில அந்த சபை ஆவிக்குரிய காரியங்களிலே செழித்து வளரும். அல்லது நம்ம நடத்தக்கூடிய நபர்களோடு கூட நாம் ஆவிக்குரிய சரியான ஐக்கியத்தில் இருக்கிற வேளையில அவர்கள் நமக்கு இன்னும் மேலான ஆவிக்குரிய பக்தி விருத்தியில நம்மை வளர்த்தெடுப்பதற்கு அவர்களுக்கு அது மிகுந்த உதவிகரமாக இருக்கும். எனவே இந்த கொலோசை சபையில பிலமோனை சந்தித்த பவுல் அவருடைய உறவு எப்படி இருந்தது? ஆவிக்குரிய உறவில அவன் மிகவும் பிரியமுள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி பவுல் அங்கே எழுதக்கூடியவராக இருக்கிறார். பிரியமுள்ளவனாய் மட்டுமல்ல, அந்த முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலமோனுக்கு என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். உடன் வேலையா ஊழியத்தை, சபையினுடைய காரியங்களை இணைந்து ஒத்துழைத்து ஒன்றாக இசைந்து செய்யக்கூடிய ஒரு வேலைதான் உடன் வேலையா. இந்த உடன் வேலையை இந்த பிலமோன் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய நபராக அவர் காணப்பட்டார். ஏற்கனவே இவர் ஒரு நல்ல ஒரு செல்வந்தராக வாழ்ந்தார். செல்வந்தராக இருந்த பொழுது கூட அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்திலே, கொலோசை பட்டண சபையிலே இருக்கக்கூடிய கர்த்தருடைய வேலைகள், கர்த்தருடைய ஊழியங்கள், கர்த்தருடைய காரியங்களை இவர் உடன் இசைந்து மனப்பூர்வமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக காணப்பட்டார். இப்படி கர்த்தருடைய வேலையை, கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய காரியங்களை மனப்பூர்வமாக தானே ஏற்று இசைந்து செய்யக்கூடியவர்களை கற்ற நல்ல நிலைமையிலே அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம். இந்த உதவிக்காரர்கள் சொல்லும் பொழுது டீக்கன்ஸ் சொல்லி பார்க்கிறோம். ஊழியர், மூப்பர்,
ஊழியர் மூப்பருக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியவர்கள் தான் உதவிக்காரர்கள். சுவிசேஷ ஊழியத்திலும் சரி, திருச்சபையின் ஊழியத்திலும் சரி, அவரோடு இணைந்து காரியங்களை பகிர்ந்து கொண்டு காரியங்களை தோள் கொடுத்து செய்யக்கூடிய நபர்கள் தான் உடன் வேலையாட்கள், உதவிக்காரர்கள். இந்த உதவிக்காரருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், இந்த உதவிக்காரருடைய வேலையை செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில நல்ல நிலைமையை அடைகிறார்கள். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் செய்யக்கூடிய அந்த சேவைக்கு ஆண்டவர் பலனளிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த பிலமோன் அவருடைய பேருக்கு ஏற்ற நிலைமையில சபையிலே ஒருவரோடு ஒருவர் நல்ல ஆவிக்குரிய நட்பு உறவு வைத்திருந்தார். சபையினுடைய வேலைகள் ஊழியத்தினுடைய காரியங்களிலே பவுலோடும் சரி சபையாரோடும் சரி இணைந்து நல்ல உடன் வேலைக்காரராக அந்த நாட்களிலே அவர் வேலை செய்யக்கூடியவராக தன்னுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு நபராக இந்த பிலமோன் காணப்பட்டார். இதுவும் சபையிலே நாம் உதவிக்காரராக வேலை செய்வதற்கு முன் வர வேண்டும், உதவிக்காரருடைய ஊழியத்தை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இந்த பிலமோன் என்ன செய்கிறார், காணப்படுகிறார். உலக பிரகாரமான நமக்கு அநேக வேலைகள் இருக்கிறது. அந்த வேலைகளுக்கு மத்தியிலே அந்த வேலைகளுக்கு ஊடாக கூட கர்த்தருடைய வேலையை செய்யும் போது அது நம்முடைய குடும்பத்திற்கும் நமக்கும் மிகுந்த ஆசீர்வாதம். இந்த பிலமோன் இந்த உடன் வேலையை செய்ததினாலே அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். அடுத்து வாசிக்கிறோம், பிரியமுள்ள அப்பியாளுக்கும். யார் இந்த அப்பியா? பிலமோனுடைய மனைவி. ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் இல்லைங்களா? மாபெரும் அப்போஸ்தலன். அந்த அப்போஸ்தலன் நினைவு கூர்ந்து எழுதுகிறார், எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையானமாக இருக்கிற பிலமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும். வேதாகம வரலாற்றிலே, திருச்சபை வரலாற்றிலே ஸ்திரீகளின் பெண்களுடைய பங்களிப்பு, அதாவது ஊழியத்திலே பெண்களின் பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியத்திலே, சபையின் ஊழியத்திலே நட்சத்திரங்களாக பிரகாசித்த அநேக சகோதரிகளை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். எனவே இந்த பிலமோனுடைய குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். இந்த பிலமோனுடைய குடும்பம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு குடும்பம். இந்த பிலமோனுடைய குடும்பம் சந்தோஷம் நிறைந்த ஒரு குடும்பம். கணவர் ஊழியக்காரோடு கூட பிரியமாய் நடந்து கொள்கிறார், சபையிலே பிரியமாய் நடந்து கொள்கிறார். கணவனார் சபை காரியங்களிலே உடன் வேலைகளை மனப்பூர்வமாய் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த பிலமோனுக்கு அப்பியானும் எந்த அளவிலும் குறைந்தவர்கள் அல்ல. இந்த அப்பியானும் கூட கணவன் செய்யக்கூடிய கர்த்தருடைய சேவையிலே, கர்த்தருடைய ஊழியங்களிலே, கர்த்தருடைய திருச்சபையிலே தன்னுடைய பங்களிப்பை அவர்களும் தாராளமாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த அப்பியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பெண்மணி என்ற ஒரு பெயர் உண்டு. அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீகளாக மட்டுமே தன்னுடைய கணவனாருக்கு எல்லா நிலைகளிலுமே ஒத்துழைப்பா இருக்க முடியும். தான் கணவன் செய்யக்கூடிய ஒரு சிறிய பெரிய எந்த ஊழியம் வேலையாக இருந்தாலும் அதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நிலைமையிலே அந்த பெண்கள் ஒத்துழைப்பு அடையினால் அந்த வேலையானது இன்னும் மேன்மை பெறும், இன்னும் சிறப்பாக அந்த வேலையை செய்ய முடியும். குடும்பத்திலும் சரி சபையிலும் சரி பெண்கள் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஒத்துழைப்பு இல்லை என்று சொன்னால் சபை பாலா போயிருங்க.
குடும்பமும் நஷ்டத்தை சந்திக்குங்க. எனவேதான் இந்த அப்பியாள் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயாக இருந்தார். இதை பவுலப்போஸ்தலன் கொலோசைக்கு போகும் பொழுது இவருடைய கிறிஸ்துவுக்குள்ளான சாட்சியுள்ள வாழ்க்கையை பார்த்து சிறையில் இருக்கும் பொழுது அதெல்லாம் நினைத்து பார்த்து எழுதுகிறார். பிரியமுள்ள பிலமோனே, உடல் வேலையாளர் இருந்த பிலமோனுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இருந்த அப்பியாள். அவள் சொல்கிறார், பிரியமுள்ள அப்பியாளே என்று சொல்லி அவள் சொல்லக்கூடியவரா இருக்கிறார். இந்த சகோதரியும் தன்னுடைய கணவனுக்கு உறுதுணையாக ஒத்துழைப்பாக இருந்தவர்கள். இவர்களை நினைக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில இன்னொரு தம்பதிகளும் நம்முடைய நினைவுக்கு வருகிறார்கள். யாரு? ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. அவர்களும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், ஆசீர்வதிக்கப்பட்ட தம்பதிகளாக உலகத்தில் அல்ல ஊழியத்திலும் சபையில் இருந்தார்கள். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தம்பதிகள் வேலை நிமித்தமாக எந்த பட்டணத்துக்கு போறாங்களோ அங்க ஊழியத்தை ஆரம்பிச்சிருவாங்க, வீட்டுல சபையை ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல இந்த பிலமோனும் அப்பியாளும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தம்பதிகள். ஊழியத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளப்பட்ட ஒரு தம்பதியாக, ஒரு ஸ்திரீயாக இந்த அப்பியாள் வாழ்ந்தார். எனவே ஸ்திரீகளுடைய பங்களிப்பு சபையினுடைய வரலாற்றிலே மிக முக்கியம். பழைய ஏற்பாடு எடுத்துக்கலாம், புதிய ஏற்பாடு எடுத்துக்கலாம். ஆசைகளினாலே ஊழியம் செய்த ஸ்திரீகள் இருக்கிறார்கள், ஜபத்தினாலே ஊழியம் செய்த ஸ்திரீகள் இருக்கிறார்கள், தன்னுடைய உழைப்பை கொடுத்து ஊழியம் செய்த ஸ்திரீகள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தருவதை உலகத்திற்கு முதல் சொன்னதே ஸ்திரீகள் தான் இல்லைங்களா? அப்படியானால் ஸ்திரீகளுடைய பங்களிப்பு ஊழியத்திலே. எனவே இந்த வேலையை கூட ஸ்திரீகளாகிய பெண்களாகிய நம்முடைய பங்களிப்பு சபையின் காரியங்களிலே கிறிஸ்துவின் ஊழியத்திலே எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சிந்திக்க மட்டுமல்ல செயல்படவும் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இந்த குடும்பம் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த குடும்பம் அதற்கு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறார்கள். அதை 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அடுத்து வாசிக்கிறோம் 3வது நபரை குறித்து அர்க்கீப்பு என்று சொல்லி அங்க வாசிக்கிறோம். இந்த அர்க்கீப்பை குறித்து பவுல் சொல்லும் பொழுது எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கீப்பு என்று சொல்லி சொல்லுகிறார். போர் சேவகன் என்று சொல்லும் பொழுது யுத்த வீரனாகிய அர்க்கீப்பு என்று சொல்லி சொல்லக்கூடியவரா இருக்கிறார். இந்த அர்க்கீப்பு கிறிஸ்துவின் ஊழியத்திலே இவன் ஒரு போர் வீரனாக இருந்து ஊழியத்தை செய்த ஒரு நபர்தான் இந்த அர்க்கீப்பு. இந்த அர்க்கீப்பு வாலிபனாக கூட காணப்பட்டார். தன்னுடைய வாலிப பிராயத்திலே தன்னுடைய வாழ்க்கையை ஊழியத்திற்காக அர்ப்பணித்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த போர் வீரனாக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றின ஒரு அருமையான அர்க்கீப்பு. போர் வீரனுடைய தகுதிகள் என்ன? சாதாரணமான ஒரு நபரை போர் வீரனாக தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். சாதாரணமான ஒரு நபர் ஒரு இராணுவத்தை வெற்றியுள்ள ஒரு இராணுவமாக வழிநடத்த முடியாது. எல்லா திறமைகளும் அவன் ஒரு சிறந்த ஒரு வீரனாக இருந்தால் மட்டுமே ஒரு இராணுவத்தை வெற்றிக்கு நேராக அழைத்து செல்ல முடியும், ஒரு இராணுவத்திற்கு வெற்றியை தேடித்தர முடியும். அதே போல கிறிஸ்துவின் ஊழியத்திலே இந்த அர்க்கீப்பு ஒரு சிறந்த போர் சேவகனாக, ஒரு சிறந்த போர் வீரனாக தன்னுடைய வாலிப பிராயத்திலே பவுலுடைய காலத்திலே பணியாற்றின ஒரு தேவனுடைய மனுஷன். ஒரு திருச்சபைக்கு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு வாலிபருடைய பங்களிப்பும் மிக முக்கியம். நீதிமொழி ஒரு வசனம் வாசிக்கிறோம் இல்லையா? யாரா சொல்லுங்க வாலிபர்கள் குறிச்சு.
காளைகளின் வரத்தினாலே மிகுந்த பலன் உண்டு. காளைகளின் சொல்லி வாலிபர் தான் குறிக்கும். வாலிபர்கள் கிறிஸ்துவின் ஊழியத்தில தேவன் நமக்கு கொடுத்த சபையில பலனை கொண்டு வரக்கூடியவர்களாக, பயனுள்ள பாத்திரங்களாக, கருவிகளாக வாழ வேண்டும். இதை நம்ம எழுதப்பட்டது மட்டுமல்ல, இந்த பிலமோனுடைய குடும்பம் வாழ்ந்தார்கள். பிலமோன் பிரியமுள்ளவனாக உடன் வேலையாக வாழ்ந்தார். அப்பியாலும் கூட தன்னுடைய கணவனுக்கு எல்லா நிலைமையிலும் அவர் ஒத்துழைப்பாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயாக வாழ்ந்தால். சிலர் சொல்றாங்க இந்த அப்பியால பவுலுடைய ஊழியத்தை ஒரு சகோதரி சொல்றாங்க. அந்த கருத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு சரியான ஆதாரங்கள் இல்லை. பிலமோனுடைய மனைவி. இந்த அர்க்கிப்பை சொல்றாங்க பிலமோனுடைய மகன் என்று சொல்லி சொல்றாங்க. மகனோ அல்லது குலேசி சபையினுடைய போதகர் என்று சொல்லித்தான் குறிப்புகள் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனம் வாசிக்கலாம். குலேசியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த அர்க்கிப்பு குலேசி சபையிலே போதகராக பணியாற்றினார் என்பதை இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். எனவே வாசிக்கிறோம், அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்திலே பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள். குலேசி சபையிலே ஒரு திறமையான ஊழியராக, ஒரு சிறந்த போர் வீரராக இருந்து இந்த அர்க்கிப்பு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். வேத வசனங்களை மிக ஆழமாக பகிர்ந்து கொடுக்கக்கூடியவராக குலேசி சபையிலே வாழ்ந்தார். இந்த அர்க்கிப்பை கண்டு இந்த பிலமோனும் அப்பியாலும் தன்னோடு கூட ஊழியத்தில சேர்த்து கொண்டார்கள் என்பதுதான் ஒரு குறிப்பு சொல்லுகிறது. இந்த இடத்திலையும் அகில்லா தம்பதிகளுக்கு இவர்கள் இணையாக வருகிறார்கள். அகில்லா தம்பதி ஒரு ஊழியர் சேர்த்து கொண்டாங்க. யார் தெரியுமா? இல்ல, அவளையே சேர்த்து கொண்டாங்க. இன்னொரு இளம் ஊழியர் சேர்த்து கொண்டாங்க. அப்போலோவை தன்னோடு சேர்த்து கொண்டார்கள். அப்போலோ வேதாகமங்களிலே வல்லவனாக இருந்தால் எபேசு பட்டணத்துக்கு வரும் பொழுது அப்போலோவை கண்டு தன்னிடமாய் சேர்த்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார்கள் அகில்லா தம்பதிகள். அவர்களைப் போலவே இந்த பிலமோனும் அப்பியாலும் அர்க்கிப்புவை அவருடைய ஊழியத்தினுடைய காரியங்களை கண்டு தன்னோடு கூட ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு குலேசி சபையை விட்டுவிட்டு பிலமோனுடைய வீட்டிலே சபை கூடி வந்தார்கள். அந்த பிலமோன் வீட்டிலே கூடின சபைக்கு இவரை உடன் ஊழியராக இந்த அர்க்கிப்புவை சேர்த்து கொண்டார்கள். பவுல் சொல்லுகிறார், உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது என்று சொல்லி சொல்லுகிறார். ஆக இந்த தம்பதிகள் ஆசீர்வதிக்கப்பட்ட தம்பதிகள். காரணம், கர்த்தருடைய நாமம் அறிவிக்கப்பட, கர்த்தருடைய நாமம் தொழுது கொள்ளப்பட, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதற்கு தங்களுடைய இல்லத்தை தாராளமாய் கொடுத்த ஒரு தம்பதிகள். இந்த நிருபம் எழுதும் பொழுது 3ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்டது. இந்த பிலமோனும் இந்த அப்பியாலும் 3ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த 3ஆம் நூற்றாண்டிலே யூதர்களுக்கு தேவாலயம் இருந்தது, ஜெபாலயம் இருந்தது. ரட்சிக்கப்பட்டு வந்த கிறிஸ்தவர்களுக்கு வீடுகள் தான் சபை. ஆங்காங்கே வீடுகளிலே கூட்டு வந்தார்கள். சிலர் தங்களுடைய வீடுகளை மனப்பூர்வமாய் கொடுத்திருந்தார்கள் சபைகுடி வருவதற்கு. அகில்லா தம்பதிகளும் தங்களுடைய வீட்டை அவிதமாய் கொடுத்திருந்தார்கள். அதற்கு மேலே ஒருபடி சென்று அன்றைக்கு வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு அடக்கம் பண்ணுவதற்கு அகில்லா தம்பதிகள் தன்னுடைய வீட்டை சைடுல மலை இருக்கும், மலையில கட்டிருப்பாங்க, சைடுல உடைஞ்சு அங்கே கல்லறைக்கு கூட இடம் கொடுத்திருந்தார்கள் பரிசுத்தவான்களை அடக்கம் பண்ணுவதற்கு. எவ்வளவு ஒரு தியாகம் இல்லைங்களா?
தியாகம் இருந்தா மட்டும்தான் வீட்டை கர்த்தருடைய ஊழியத்துக்காய் கொடுக்க முடியும். இல்லை சொன்னா கொடுக்க முடியாது. நான் பார்த்த கேள்விப்பட்டத அநேகருக்கு ஆண்டவர் நல்ல விலை மதிப்புள்ள நல்ல ஒரு வீட்டை கொடுத்திருப்பாரு. அவங்க ஊழியம் வைக்கணும்னு சொன்னா, கர்த்தருடைய வசனம் அறிவிக்கணும்னு சொன்னா அனுமதிக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்தா எங்க தர அழுக்காயிரும், பிள்ளைங்க வந்தா எங்க செவர் அழுக்காயிரும், எல்லாரும் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அதை கூட்டணும், அதை துடைக்கணும், அதை கிளீன் பண்ணணும், இதெல்லாம் நமக்கு ஒத்து வரான்னு சொல்லக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். அதான் நான் தைரியமா சொல்றேன், இல்லைங்களா? அப்படியாக கர்த்தருடைய நாமம் தொழுது கொள்ளப்படுவதற்கு, கர்த்தருடைய நாமம் அறிவிக்கப்படுவதற்கு, இல்லத்தை வீட்டை திறந்து கொடுப்பதற்கு தியாகம் உள்ளவர்களால் மட்டுமே முடியும். இந்த குடும்பத்தார் தங்களுடைய வீட்டை கர்த்தருடைய சபை விடுதலுக்காக கொடுத்திருந்தார்கள். அந்த தியாகத்தையும் நினைத்துத்தான் பவுல் அப்போஸ்தலன் உங்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கு என்று சொல்லி அங்க எழுதக்கூடியவரா இருக்கிறார். சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து வீட்டிலே உட்கார்ந்து போதித்துக் கொண்டிருக்கிறார். திமிர்வாதக்காரனான ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். உள்ளே செல்ல முடியலை என்று பார்த்த உடனே மேலே கூரையை பீத்து அந்த திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்துக்கு நேரா கயிறு கட்டி கட்டில இருந்து இறக்கிட்டாங்க. அந்த வீடு அங்கே பிக்கப்பட்டது. கூரை, மேற்கூரை உடைக்கப்பட்டது. உடைக்கப்பட்ட அந்த மனிதன் சுகம் பெற்றான். நான் அந்த பகுதியையும் கமாண்ட் எல்லாம் படிச்சு பார்த்தேன். அந்த வீட்டு ஓனரு பின்னாடி ஏதாவது வருத்தப்பட்டானா அல்லது ஏதாவது சில வார்த்தை சொன்னானா முறுமுறுத்தான்னு தேடி பார்த்தேன், அதிகமா தேடி பார்த்தேன். ஒரு வார்த்தையோட என்ன செய்யல, சொல்லல. வீடை பிச்சுட்டாங்க. காரணம் இயேசு கிறிஸ்து அங்க இருந்தனால அந்த ஒரு வார்த்தை கூட சொல்லல. வீட்டை கர்த்தருக்காக பயன்படுத்துவதற்கு, கர்த்தருடைய நாமம் தொழுது கொள்ள, கர்த்தருடைய நாமம் அறிவிக்கப்படுவதற்கு வீட்டை கொடுத்த தியாகம் உள்ள உள்ளம் கொண்ட ஒரு தம்பதிகள். அப்படிதான் அவங்களை பத்தி நம்ம படிக்க முடியுது. பிலமோன் பிரியமுள்ளவன், உடன் வேலையால் அப்பியால் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ அர்க்கிப்பு போர் சேவகன், ஒரு போர் வீரனாக இருந்து அந்த நாட்களிலே பணியாற்றின ஒரு நபர் என்பதை வாசிக்கிறோம். இதுதான் இவருடைய சாட்சியாக இருக்கிறது. பிலமோன் நல்ல ஒரு பிரியமுள்ள சகோதரன், அப்பியாள் பிரியமுள்ள ஒரு சகோதரி, அர்க்கிப்பு சிறந்த ஒரு போர் வீரனாகிய தேவனுடைய ஊழியன். இவரை இப்படி வாழ்ந்ததுனாலதான் இவர்களை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சாட்சி சொல்லக்கூடியவராக அங்கே இருக்கிறார். இந்த அர்க்கிப்பு என்ற பெயருக்கு குடும்ப தலைவன் அல்லது குதிரைகளை ஆளுகை செய்பவன், அவ்வளவு திறமை மிக்கவன். அது ஊழியத்துல இந்த அர்க்கிப்பு பயன்படுத்தக்கூடியவராக இருந்தார். எனவே திருச்சபையினுடைய வாழ்க்கைக்கு, ஒரு தனிப்பட்ட நபருடைய கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இவர்கள் சிறந்த உதாரணமாக இருக்கிறார்கள். ஒரு சகோதரன் ஊழியத்திலே சபையிலே எப்படி காணப்பட வேண்டும், ஒரு சகோதரி அந்த ஊழியத்திலே எப்படி உறுதுணையாக ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும், ஒரு வாலிபன் சபையிலே எப்படி காணப்பட வேண்டும் என்பதற்கு இவர்கள் நல்ல ஒரு முன்மாதிரிகளாக காணப்படுகிறார்கள். அருமையானவர்களே, நாம் இதை வாசிக்கிறது கேட்பதால் மட்டுமல்லாமல் நாம் இந்த இடத்துல இவருடைய சாட்சியோடு இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கிற வேலையில நான் எந்த இடத்திலே எந்த லெவலிலே நான் இருக்கிறேன் என்பதை திருச்சபை பிள்ளைகளாகி நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சிந்தித்து பார்ப்பது மட்டுமல்ல, நம்மால் முடிந்த காரியங்களை தேவனுக்காக, ஆண்டவருக்காக செய்யக்கூடியவர்களாகவும் காணப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த சாட்சியில் நமக்கு அடிச்சுவடுகளாக எழுதப்பட்டிருக்கிறது. பின்வரும் சந்ததிகள் நடக்கும்படிக்கு நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சாட்சி, இந்த குடும்பம், இந்த நபர்கள் மிகுந்த சாட்சியாய் வாழ்ந்தார்கள். 3வது வசனத்தை வாசிக்கலாம். தொடர்ந்து
இந்த பிலமோனுக்கும் அப்பியாளுக்கும் அர்க்கிப்புக்கும் அவருடைய வீட்டிலே கூடி வந்த சபைக்கும் பவுல் வாழ்த்து சொல்லும் போது சொல்லுகிறார், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த கிருபை என்பது தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பினுடைய அரண். தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற வேளையில ஒரு நபருக்கா இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி, ஒரு சபைக்காக இருந்தாலும் சரி, அது மிகுந்த ஒரு பாதுகாப்பை அளிக்கக்கூடியதா இருக்கிறது. கிருபை விலகுமானால் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறி. கிருபை நம்மோடு இருக்கிற வேளையில பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது, நம்மை பாதுகாக்கிறது. பாதுகாப்பின் கவசம், பாதுகாப்பின் அரண், அதுதான் கிருபை. இந்த பிலமோனோடும் அப்பியாளோடும் அர்க்கிப்போடும் அவனுடைய வீட்டில் கூடி வந்த சபையோடும் கிருபை பாதுகாப்பு இருப்பதாக. பாதுகாப்பு விலகிற வேலையில பிரச்சனைகள், ஆபத்துக்கள், விபத்துக்கள், சில நேரங்களில மரணம் கூட சம்பவிக்கும் பாதுகாப்பு இல்லாத நேரங்களில். எனவேதான் பவுல் அவர் எங்க நிருபத்தை எழுதி முடிக்கிற வேலை நீங்க வாசிக்க முடியும், கிருபை கூட இருப்பதாக, கிருபை கூட இருப்பதாக, கிருபை கூட இருப்பதான்னு சொல்லி எழுதி முடிப்பார். தேவனுடைய பாதுகாப்பு உங்களோடு கூட இருப்பதாக. இப்படியானால் தேவனுடைய பிரசன்னம் ரொம்ப மிகுந்த தேவை, அது அவசியமானது. பலவீனமா இருக்கும், பலவீனமான நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வரக்கூடிய அந்த கூடுகைக்கு போகும்பொழுது அந்த பலவீனத்தை என்ன செஞ்சிருவோம், மறந்துடுவோம். அந்த பலவீனம் இருக்கிறதே தெரியாது. காலையில எந்திரிக்க முடியாத நிலைமைக்கு பலகீனம் இருக்கும். தேவனுடைய பிரசனத்துக்குள்ள வந்த உடனே அந்த பலகீனத்தெல்லாம் தேவன் ஆளுகை செய்வார். அதுதான் பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பு இந்த இவர்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி அவள் ஜெபிக்கிறார், என வாழ்த்துகிறார். இந்த பாதுகாப்பு பிரசன்னம் நமக்கும் அவசியம். 4வது வசனத்துல வாசிக்கலாம். தொடர்ந்து சொல்லுகிறார், பிலமோனை குறித்து சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டேன். இந்த பிலமோன் ஏற்கனவே பார்த்தோம், பிரியமுள்ளவனாய் நடந்து கொண்டான் என்று சொல்லி பார்த்தோம். இப்பொழுது இவன் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். முதலாவது தனக்காக கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்புள்ளவனாய் வாழ்கிறான். அடுத்தபடியாக உடன் பரிசுத்தவான்கள் எல்லாரிடத்திலையும் அன்புள்ளவனாக வாழ்கிறான். இந்த அன்பு கிறிஸ்துவனுடைய தெய்வீக அன்பு. இந்த தெய்வீக அன்பு இருந்தால் மட்டுமே எந்த நிலைமையிலும் எந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் அன்பாக இருக்க முடியும். அந்த அன்பைத்தான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அந்த தெய்வீக அன்பானது எந்த நிலைமை எந்த சூழ்நிலையிலையும் ஒருவரை கிறிஸ்துவிடத்தை என்ன செய்யாது, பிரிக்க முடியாது. இந்த அன்பைத்தான் பிலமோன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே காண்பித்தார். உடன் பரிசுத்தவான்களிடத்திலேயும் அவர் அன்புள்ளவராக நடந்து கொண்டார். அதோடு கூட விசுவாசம் உள்ளவராக என்ன செய்தார், நடந்து கொண்டார். பிலமோனுடைய விசுவாசமானது எல்லா பட்டணங்கள், முதலாவது குலேசு சபையில் இருந்தார், இப்பொழுது இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கிறார். அங்கேயும் கூட அவருடைய விசுவாசம் கொஞ்சம் கூட குன்றி போகவில்லை. விசுவாசத்திலே உறுதியுள்ள ஒரு நபராக பிலமோன் வாழக்கூடியவராக இருந்தார். அதற்காக பவுல் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் நினைத்து ஜெபிக்கிறார், ஸ்தோத்திரம் செலுக்கிறார். 5வது வசனத்திலே, 6வது வசனத்திலே தொடர்ந்து சொல்லுகிறார், அவருடைய நல்ல குணங்களை சொல்லுகிறார். பிலமோனிடத்தில் இருந்த நல்ல குணம், உங்களில் உள்ள
சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனால உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகள், நல்ல குணங்கள், அது சபையினுடைய அந்யோன்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துனுடைய காரியங்களுக்கும் அது என்ன செய்யுமா? பயன்பட வேண்டும். நம்முடைய சிறந்த சிறப்பான குணாதிசயங்கள், நம்முடைய ஐக்கியங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்திற்காக அது பயன்பட வேண்டும். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பு என்ன செய்யும்? பிற பொருள் கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது. இந்த உலகமும் மனிதர்களும் கெட்டு போகாமல் நாம் பாதுகாக்க வேண்டிய நன்மையை பயன்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் பூமிக்கு உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தை கொளுத்தி மரக்காலத்தை மூட மாட்டார்கள், அதை மேலே வைப்பார்கள், பிறருக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. நாம் உலகத்திற்கு உப்பு, பூமிக்கு வெளிச்சம். நாம் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த பிலமோன் அவனுடைய சகல நன்மைகளினாலும் அந்யோன்யத்தினாலும் பயன்பட வேண்டும் என்று பவுலப்போஸ்தலன் அவரிடத்திலே கேட்டுக்கொள்ளக்கூடியவராக, விண்ணப்பம் செய்யக்கூடியவராக காணப்பட்டார். 7வது வசனத்தை வாசிக்கலாம். கடைசியாக இந்த பிலமோனிடத்தில் இருந்த ஒரு நல்ல பண்புகளை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறும்படியா உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் இளைப்பாற்றின ஒரு பிலமோன், பரிசுத்தவான்களுடைய உள்ளங்களை ஆறுதல் படுத்தின ஒரு பிலமோன். நல்ல ஒரு சாட்சி இல்லைங்களா? அந்த 3ஆம் நூற்றாண்டிலே கூட விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து போனவர்கள் இருந்தார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வீழ்ந்து போனவர்கள் இருந்தார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்வாங்கி போனவர்கள் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களை பார்த்து, அப்படிப்பட்ட நபர்களை ஆறுதல் படுத்தின ஒரு பிலமோன் ஆறுதல் படுத்தினார். இந்த ஆறுதல், தேறுதல், உற்சாகப்படுத்துதல், புத்துணர்ச்சியை ஊட்டுதல் என்று பொருள் எடுக்கலாம். பிலமோன் ஆறுதல் படுத்தினார், உற்சாகப்படுத்தினார், ஆறுதல் படுத்தினார், புத்துணர்ச்சி ஊட்டினார். யாருக்கு? பரிசுத்தவான்களுக்கு. ஒரு சாட்சி இல்லைங்களா? வெயில் இருக்கு, இந்த வெயில ஒரு நபர் போறாரு. வெயிலுடைய தாக்கம், அதிகமான வெயில் தாக்கத்தினால ஒரு மனிதன் மயக்கப்பட்டு கீழே விழுந்துறாரு. விழுந்த அந்த மனிதனை இன்னொரு மனிதன் போய் பார்த்து அவருடைய முகத்துல தண்ணி தெளிச்சு அவரை உட்கார வச்சு கொஞ்சம் அவரை தட்டி கொடுத்து பார்த்து வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சொல்றாரு. அந்த மனுஷன் எவ்வளவு ஆறுதல் அடைவாரு? வாழ்நாள் முழுவதும் என்ன செய்வாரு? நினைச்சு பார்ப்பாரு இல்லைங்களா? நான் மயக்கப்பட்டு விழுந்துட்டேன், என்ன ஒருத்தர் வந்துட்டு தண்ணி தெளிச்சு என்னை உற்சாகப்படுத்தி அனுப்பினார் என்று சொல்லி. இதே போல சோர்ந்து போன விசுவாசிகளை, பின்வாங்கி போன விசுவாசிகளை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வீழ்ந்து கிடக்கிற விசுவாசிகளை தேர்தல் படுத்தினார். அங்க வாசிக்கிறோம், உள்ளத்தை அல்ல உள்ளங்கள், பன்மையில பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உள்ளங்களை இளைப்பாறப்படுத்தினார், இருதயத்தை அமைதிப்படுத்தினேன். இந்த பிலமோன் அநேக பரிசுத்தவான்களை, அவருடைய இருதயங்களை அமைதிப்படுத்தினார், ஆறுதல் படுத்தினார். பவுலுடைய ஊழியத்திலே கூட பவுலுக்கு அநேக எதிர்ப்புகளும் பாடுகளும் பிரச்சனைகளும் பவுலுடைய வாழ்க்கையிலே சூழ்ந்திருந்தது. அப்படி பாடுகள் சூழ்ந்திருந்த வேலையிலெல்லாம் பவுலை அழைத்து, பவுலை உபசரித்து, பவுலுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் செய்து கொடுத்து அவர்களை சற்று இளைப்பாற செய்து மீண்டும் ஊழியத்திற்கு அனுப்பின ஒரு அருமையான தேவ மனிதன் பிலமோன். ஒரு அருமையான குடும்பம் அப்பியாள். இந்த அப்பியாளும் தன்னுடைய இல்லத்துக்கு வரக்கூடிய நபர்களை,
தன்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய நபர்களை உபசரிப்பதிலே ஒரு சிறந்த ஸ்திரியாக காணப்பட்டாள். கிறிஸ்தவ பண்புகளிலே உபசரித்த என்பது ஒரு சிறப்பான பண்புங்க. உபசரிக்கணும். அப்படிப்பட்ட உபசரிப்பு இந்த பிலமோனிடத்திலும் இந்த அப்பியாளிடத்திலும் காணப்பட்டது. தன்னுடைய கணவனாருக்கு எல்லா நிலைமையிலும் கீழ்ப்படிந்து ஒத்துழைப்பாயிருந்த இந்த அப்பியாள் கிறிஸ்துவின் ஊழியத்திலே தன்னுடைய மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்த பிலமோன் கர்த்தருடைய ஊழியத்தை ஒரு போர் வீரனாய் நின்று நடத்தின அர்க்கிப்பு இவர்கள் சிறந்த சாட்சிகளாக, சிறந்த ஒரு உதாரணங்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். எனவேதான் பவுல் இவர்களை நினைத்து என்ன செய்கிறார்? எழுதக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஒரே ஒரு நிருபத்திலும் இந்த சாட்சி அநேக பின்பற்றக்கூடிய ஒரு சாட்சியாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொண்டு இந்த பிலமோனை போல உடன் விசுவாசி மத்தியிலே, உடன் சவுல் மத்தியிலே, அல்லது நம்மை நடத்தக்கூடியவர் கூட நம்முடைய ஆவிக்குரிய ஐக்கியம் அது விரிசல் வச்சுக்கோங்களேன், ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப நஷ்டத்தை தான் சந்திக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில விரிசல் இல்லாமல் அந்த உறவிலை சரியாய் போவோமானால் ஆவிக்குரிய வாழ்க்கை ஐஸ்வர்யங்களாக இருக்க முடியும். விரிசல் வந்துச்சுன்னு சொன்னா ஆவிக்குரிய தரித்திரர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவேதான் ஆவிக்குரிய அந்நிய ஐக்கியம் மிக மிக முக்கியம். அந்த ஐக்கியத்தை, அந்த ஆவிக்குரிய உறவை காத்துக்கொண்ட ஒரு பிலமோன் தன்னுடைய கணவனுக்கு கணவனோடு கூட ஒத்துழைப்பதில் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அப்பியாள். பாருங்க, ஆபிரகாம் இருந்தாரு. ஆபிரகாமுக்கு ஏற்ற ஒரு துணையாக சாரா இருந்தாங்க. தேவ தூதர்கள் மதிய வேளையிலே ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வர்றாங்க. ஆபிரகாம் சொல்றாரு, சாரா எத்தனை படி மாவு? எத்தனைங்க? 3 படி மாவு. இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கே நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு எவ்வளவு கஷ்டம். ஐயோ கையெல்லாம் உடஞ்சிருச்சு, கையெல்லாம் சோறு வச்சுன்றோம். இப்ப அந்த அம்மா 3 படி மாவு எடுத்து தனியா பசைஞ்சு ஆபிரகாம் சொல்றாரு, ஒரு கண்டுக்குட்டி அடின்னு சொல்றாரு. ஒரு கண்டுக்குட்டி அடிச்சு சமைச்சு வைன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய சேவை, எவ்வளவு பெரிய வேலை, எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல் சாதாரணத்தில் காணப்படுச்சு. சிறந்த ஒரு குடும்பம், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஸ்திரியாக இந்த அப்பியாள் காணப்பட்டால் நாமும் கூட ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஸ்திரீகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க முடியும். அர்க்கிப்பு சிறந்த போர் வீரர். வாலிபர்கள் இந்த அர்க்கிப்பை போல கர்த்தர் தந்த சபையிலே நம்முடைய பலனெல்லாம் செலவு செய்து கர்த்தருக்கு சபைக்கு மிகுந்த பலனுக்கு ஏதுவாக வாழ வேண்டும் என்பதுதான் வாலிபர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற சாட்சியா இருக்கிறது. இப்படிப்பட்ட சாட்சி உள்ள நபர்களாக, சாட்சி உள்ள குடும்பங்களாக வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய வருகை மற்றும் உயர்த்த கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவருடைய நாமம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.